மத்ததெல்லாம் ஐ நோ அப்படின்னு பிரின்சிபல் சொல்ல நம்ம பிடி வாத்தியார் படிப்பாரு, அதுல போட்டிருக்கும், அடாடா என்னடா அது, அவன் 2 வருஷம் திடீர்னு காணாம போயிட்டு இப்போ வந்திருக்கானா, ரொம்ப சந்தேகமால ஐயா இருக்கு, அந்த 2 வருஷம் அவன் என்ன பண்ணான் அப்படின்னு பிடி வாத்தியார் ஷாக்காக. அதுக்கு பிரின்சிபல் சொல்லுவார் பாருங்க, ஐ நோ அதுக்காக தான் நான் உனக்கு அந்த டீட்டெயிலே காட்டினேன். உன்னால அந்த ஸ்டூடெண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு பிரின்சிபல் கேட்க, அதுக்கு அந்த பிடி வாத்தியார் சொல்லுவார் பாருங்க, சார் என்ன சார் நினைச்சீங்க, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு சார், ஸ்னேக் பாபு. என்கிட்ட எல்லாம் ஆட்டம் காட்ட முடியாது சார், நான் சூனா பானா அந்த பையனை நான் ஜூஸ் புழிஞ்சிடறேன் சார், என்கிட்ட விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பிடி வாத்தியார் டெரரா சொல்லிட்டு இருப்பானா. அடுத்து இங்க கிரவுண்ட்ல காட்டுறாங்க, பசங்க எல்லாம் அசம்பிள் ஆயிருக்காங்க பிரேயருக்காக. அங்க எல்லாரும் நின்றுட்டு இருக்க, அங்க டக்குன்னு அந்த பிடி வாத்தியார் வந்து பெரம்ப வச்சுட்டு நின்றுட்டு இருப்பான் பாருங்க. டேய் அமைதியா இருங்கடா, யாருடா பேசுறது, நான் பிடி வாத்தியார்ரா, என்கிட்ட சிக்கினீங்கன்னா சிக்கன்னு மாட்டிங்கன்னா மட்டனுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானா. அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்துருவோம் அந்த பிடி வாத்தியாரு, பார்த்துட்டு வருவான் பாருங்க, ஏய் நீ தானடா அது, என்கிட்ட சிக்கினடா, நீ என்ன பெரிய ஆளா, உன்னை அடிச்சு நாய்க்குட்டி மாதிரி நான் சொல்றதெல்லாம் கேட்க வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பானா. அப்ப கையை பார்த்தா நம்ம ஹீரோ கிளவுஸ் போட்டிருப்பான். அதை பார்த்துட்டு, ஓ நீ கிளவுஸ் வேற போட்டிருக்கியா, அதெல்லாம் அந்த ஸ்கூல் ட்ரெஸ் கோட்லயே கிடையாதுடா, ரூல்ஸ் வேற மீறியா நீ, இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு, ஏய் நீ தான்டா, என்னடா ட்ரெஸ் இதெல்லாம், இஷ்டத்துக்கு ட்ரெஸ்ஸை போட்டு வர, கையில எல்லாம் கிளவுஸை போட்டு வர, அதெல்லாம் இங்க போடக்கூடாதுடா, என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ அப்படி கத்திட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ அப்படியே ஓர கண்ணால திரும்பி பார்ப்பான், அப்படி மிரண்டு போயிடுவான். என்னடான்னு பார்த்தா அவன் கண்ணுக்கு நம்ம ஹீரோவோட சேட பவர் பயங்கரமா தெரியுதுங்க. பார்த்துட்டு மிரண்டுருவான். நம்ம ஹீரோ ஆறா அப்படி பயங்கரமா வருமா, அதை பார்த்து பயந்து போன அந்த பிடி வாத்தியாரு, ஏ வாடா வாடா நீ என் ஏரியாக்கு வாடா, தைரியம் தான் என் ஏரியாக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் ஓடி போயிடுவான். அந்த பக்கம் ஓடி போய் நின்றுட்டு யோசிப்பான் பாருங்க, நான் என்னத்தடா பார்த்தேன், ரொம்ப பயங்கரமா இருந்தது அப்படின்னு பயந்துட்டு இருப்பான் பாருங்க. மூஞ்செல்லாம் வேத்துரும் அவனுக்கு. அடுத்து பெல்லியன் வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான் பாருங்க, அரசே அந்த மனுஷனால நம்மளை பார்க்க முடியுது அப்படி சொல்லுவானா. நம்ம ஹீரோவோ, ஆமா ஆமா நான் பார்த்தேன், அவனால நம்மளை பார்க்க முடியுது இல்லையா, இந்த உலகத்துல என்னோட சக்தி இருக்கிறனால கொஞ்சம் வித்தியாசமான நிகழ்வு எல்லாம் நடக்குது, அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுமையா காத்து இருந்து பார்க்கலாம் அப்படி நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்க. அப்படி அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ கிளாஸ் ரூம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாரா. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட யோங்குன்னு ஒரு பையன் வந்துட்டு, ஏ ஜின்வு நீ அது, நீ இங்க இருக்க, நம்ம 2 பேரும் சின்ன வயசுல ஒன்னா படிச்சமே ஞாபகம் இருக்கா, எப்படிடா இருக்க அப்படி பேசிட்டு இருப்பானா. அப்பன்னு பார்த்து அவன் பின்னாடி ஒரு 4 தடிமாடு மாதிரி பசங்க வந்து அவனை தள்ளி விடுவானுங்க. டேய் அந்த பக்கம் போடா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு 4 பேர் வந்து நம்ம ஹீரோவை சுத்து போட்டு நின்றுப்பானுங்க பாருங்க. அப்போ அங்க இருக்க மொட்டை நம்ம ஹீரோ பார்த்து, ஏய் நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, என்ன கையில கிளவுஸ் எல்லாம் போட்டிருக்க அப்படி சொல்லுவானா. அடுத்து அந்த செம்பட்ட மண்டை, டேய் என்னடா அது இல்லாம நீ ஒத்த கையில கிளவுஸ் போட்டு